ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு ஏவிபி லேர்னிங் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிசிசிக்கான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ தமிழ்நாடு அரசால் நடத்தப்படக்கூடிய இந்த பயிற்சி மையத்துக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்றது அண்ட் இதோடைய மொத்த டீடைல்ஸ் என்ன அப்படிங்கறதான் இந்த வீடியோல தெளிவா சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்போதான் ஃபுல் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ வீவர்ஸுக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, ஸோ நான் நோட்டிபிகேஷன் இருக்கிறத மொத்த டீட்டெயில நான் எப்பயுமே வந்து படிச்சு சொல்ல மாட்டேன். அதுல இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்களை மட்டும்தான் நான் வந்து வீடியோல வந்து உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா ரொம்ப ஃபுல்லா படிச்சேன் அப்படின்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும், அவ்வளவு நேரம் நீங்க பார்க்க மாட்டீங்க, கஷ்டமா இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் நம் குறிப்பிட்ட தகவல்களை மட்டும்தான் நான் வந்து இதுல இன்ஃபார்ம் பண்றேன். ஸோ நீங்க அதையுமே வந்து நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி பாக்குறதுனால அந்த தகவல்களும் உங்களுக்கு தெரியாம போயிருது. அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல நீங்க இந்த வீடியோல சொல்லியிருக்க தகவல்களை தான் நீங்க வந்து திரும்ப கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால நீங்க வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்த டீட்டெயிலும் இதுலயே தெரிஞ்சிடும். அது போக வேற ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க வந்து தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கான ரெஸ்பான்ஸை நான் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ நான் அவ்வளவு சீக்கிரம் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றேன். ஓகேங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அண்ட் இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த தகவல்கள் அவர்களுக்கும் கண்டிப்பா வந்து பயன்பெறும். சரி, வாங்க இதோடைய டீடைல்ஸை பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ சிஇசிசினா என்ன, இது யார் கண்டக்ட் பண்றாங்க, இதோடைய பர்பஸ் என்ன அப்படிங்கறத ஒரு ஓவர் வியூவா பார்த்துடலாம். ஸோ சிஇசிசி அப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் கோச்சிங் சென்டர் சென்னை, இதோடைய ஷார்ட் ஃபார்ம் தான் சிஇசிசின்னு சொல்றோம். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரீ கோச்சிங் சென்டர். அதாவது டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஐபிபிஎஸ், ஆர்ஆர்பி போன்ற போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்வதற்காக தமிழ்நாடு அரசு வந்து பயிற்சி கொடுக்கறாங்க. ஸோ இது முற்றிலும் வந்து இலவசமா வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான். அதாவது நிறைய பேர் வந்து ஒரு கோச்சிங்காக ஃபீஸ் கட்டி எங்களால படிக்க முடியல அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த காரணத்தினால அவர்களுக்கு எல்லாமே இந்த ஒரு பயிற்சி மையத்தை நம்ம அளிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் இந்த வந்து ஆர்கனைசேஷன் வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இது கடந்த 2 ஆண்டா இது வந்து சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த வருடத்துக்கான நோட்டிபிகேஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் டீடைல்ஸ் என்ன, இது மொத்தம் எவ்வளவு வேகன்சி அப்படிங்கறத ஒவ்வொன்றா சொல்ல போறேன். ஸோ இது கடந்த 2 ஆண்டுகளா வந்து சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அதே போல இந்த வருடமும் இதுக்கான நோட்டிபிகேஷனை ரிலீஸ் பண்ணி 800 தேர்வர்களை வந்து செலக்ட் பண்றாங்க. சோ இது எங்க கோச்சிங் கொடுக்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னையில இருக்கக்கூடிய மாநில கல்லூரி அந்த காலேஜ்ல 300 பேருக்கும் அண்ட் சர் தியாகராஜா காலேஜ்ல 500 பேருக்கும் வந்து இதுக்கான வந்து பயிற்சியை வந்து வழங்குறாங்க. ஓகேங்களா? இதுக்கான செலெக்ஷன் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஓபன் செலெக்ஷன். என்ன ஓபன் செலெக்ஷன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க 10th எடுத்த மார்க் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான சீட்ஸ் வந்து அலாட் பண்றாங்க. சோ நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்களோ அதன்படி ஒரு ரேங்க் லிஸ்ட்டை வெளிவிட்டு அந்த ரேங்க் லிஸ்ட் மூலியமா உங்களை வந்து வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு கூப்பிடுவாங்க. அந்த வெரிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு நீங்க எந்த காலேஜுக்கு நீங்க அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்களோ அந்த காலேஜ்ல வந்து உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து அலாட் பண்ணிடுவாங்க. சோ 6 மாசம் இலவசமா நடத்தக்கூடிய இந்த பயிற்சி மையத்துல சேரணும் அப்படின்னா நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கான அப்ளிகேஷன் டீடைல்ஸ் என்ன, இது எப்போ வந்து நம்ம அப்ளிகேஷன் போட ஆரம்பிக்கிறது, எப்போ லாஸ்ட் டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 16/5/2025 முதல் 31/5/2025 வரை இதுக்கான அப்ளிகேஷன் வந்து நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கிளாஸ் ஸ்டார்டிங் டைம் எப்போ சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா ஜூன் 1st வீக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அதுக்குள்ள இதுக்கான வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இதுக்கான கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? டைமிங் பொறுத்த வரைக்கும் மதியம் 2 மணில இருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் இதுக்கான பயிற்சி வந்து நடைபெறும். சோ வீக்கெண்ட் வந்து நமக்கு டெஃபினட்டா லீவ், சனி ஞாயிறு வந்து இந்த கிளாஸ் வந்து இருக்காது. உங்களுக்கு வீக் டேஸ்ல எல்லா நாளுமே தொடர்ந்து கண்டினியூஸா இருந்து கண்டிப்பா வந்து இந்த கோச்சிங் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. சோ 2 வருஷமா இதுக்கு வந்து இந்த கோச்சிங் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கிறன்ற ஒரு ரீசன்னால தான் இந்த வருடமும் இதுக்கான நோட்டிபிகேஷன் வந்து வெளிவிட்டு இருக்காங்க. சோ நிறைய பேரு இந்த கோச்சிங் மூலயமா பயன் பெற்று
போஸ்டிங்ல வந்து நிறைய பேர் போயிருக்காங்க. இதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இந்த ஒரு நோட்டிபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. சோ இதை நம்ம எப்படி அப்ளை பண்றது, இது யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கறத ஒரு ஷார்ட்டா பார்த்துட்டு நம்ம அடுத்தது போலாம். சோ இதுக்கு எலிஜிபிள் பாத்தீங்கன்னா நீங்க வந்து 1/1/2025 அன்னைக்கு 18 வயது பூர்த்தி அடைந்திருந்தாலே போதும். ஓகேங்களா? அடுத்தது இதுக்கான நீங்க எந்த மாவட்டத்துல இருந்தாலும், தமிழ்நாட்டுல நீங்க எந்த மூலையில இருந்தாலும் நீங்க சென்னைக்கு வர மாதிரி தான் இருக்கும். சோ ரெசிடென்ஷியலை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து கொடுக்கல. இந்த தங்குறதுக்கு அண்ட் உணவு இந்த ஒரு வசதிகள் வந்து இவங்க ஏற்படுத்தப்படுறதுனால நீங்க வந்து தனியா எங்கேயாவது தங்கி தான் இந்த பயிற்சி மையத்துல நீங்க கலந்து பயிற்சி பெற முடியும். நம்ம நான் முதல்வன் ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் அது ரெசிடென்ஷியலா கொடுக்குறாங்க. அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு கண்டக்ட் பண்றாங்க. பட் இதுக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களுடைய 10th மார்க் மட்டும் போதும். அதை வச்சு நீங்க வந்து இதுக்கு அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். அந்த மெத்தட் மூலியமாவே உங்களுக்கு வந்து செலக்ஷன் ப்ராசஸ கொடுத்துறாங்க. சோ அதனால உங்களுக்கு வந்து இந்த ரெசிடென்ஷியல் ஸ்கீம் வந்து இந்த சிசிசிக்கு வந்து அப்ளை கிடையாது. சோ நீங்க அதுக்கேத்த மாதிரி நீங்க பாத்துக்கணும். நீங்க அதனால நான் வெளியில இருக்கிறேன், என்னால இங்க வர முடியுமா முடியாதா அப்படிங்கறத கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்க எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து இது தேவைப்படுது அப்படிங்கறத நம்ம ஒரு வியூ பார்த்துடலாம். ஸோ ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டோ வந்து மினிமம் வந்து 50 கேபிக்குள்ள நீங்க இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா 20 கேபிக்குள்ள நீங்க ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆதார் கார்டு வந்து உங்களுக்கு ஆதார் நம்பர் என்டர் பண்றதுக்காக வந்து தேவைப்படும். ஸோ அதையுமே பக்கத்துல வச்சுக்கோங்க. அண்ட் கம்யூனிட்டி சர்டிபிகேட், 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட் அண்ட் நீங்க ஹையஸ்டா என்ன முடிச்சிருக்கீங்களோ அந்த சர்டிபிகேட். சோ இது எல்லாமே வந்து நீங்க மினிமம் 200 கேபிக்குள்ள வந்து நீங்க ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஜேபேக் மட்டும்தான் வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணும். சோ போட்டோ காப்பியாவே எல்லாமே வந்து நீங்க ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, அப்ளை பண்றது எப்படின்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கூகுள் சர்ச் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு அங்க இருக்கிற சர்ச் பார்ல சிஇசிசி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்டர் கொடுங்க. ஸோ என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்கே வந்து இங்க ஷோ ஆகும். ஸோ இந்த லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துட்றேன். நீங்க அதை கிளிக் பண்ணி கூட நீங்க டைரக்டா வந்து ஹோம் பேஜுக்கு வந்துடலாம். ஸோ அதை லிங்கை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து இப்படிதான் ஷோ ஆகும். ஸோ எங்க என்னன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் கோச்சிங் சென்டர் சென்னை. ஸோ இதுதான் உங்களுக்கான ஹோம் பேஜ். ஸோ இந்த ஹோம் பேஜ்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து பிரேக்கிங் நியூஸ் மாதிரி வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ சிசிசி சென்னை ஃப்ரீ கோச்சிங் கிளாஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் கோச்சிங் சென்டர் சென்னை ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் இன்வைட்டட். அப்ளிகேஷன்ஸ் ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னா 16/5/2025. அப்ளிகேஷன் க்ளோசஸ் வந்து 31/5/2025. ஸோ அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க. இங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேம் இனிஷியல் இதை ஃபில் பண்ணிடுங்க. அண்ட் ஆதார் நம்பர், இமெயில், மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த் இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு பாஸ்வேர்டு வந்து நீங்களே கிரியேட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வைக்கணுமோ நீங்க வந்து கிரியேட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்து ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத கொடுங்க. ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். ஸோ அந்த ஓடிபியை நீங்க வந்து இந்த பாக்ஸ்ல என்டர் பண்ணிட்டு ஜஸ்ட் வெரிஃபை அப்படிங்கிறத கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து இது ஓப்பன் ஆகும். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நீங்க படிச்சு பாருங்க. இதுல என்னன்னா பாஸ்போர்ட் சைஸ் அண்ட் சிக்னேச்சர்லாம் எந்த சைஸ்ல வந்து நீங்க அப்லோட் பண்ணணும், என்ன ஃபார்மேட் அப்படிங்கறத கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா படிச்சு பார்த்துட்டு நீங்க வந்து இங்க லாஸ்ட்ல வந்து அக்செப்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த அக்செப்ட் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து ஸ்டூடெண்ட் அண்ட் அப்ளிகேஷனுக்கான ஹோம் பேஜ், அதாவது டேஷ்போர்ட். ஸோ இதுல உங்களுடைய பர்சனல் டீடைல், ஃபேமிலி, எஜுகேஷன், கம்யூனிகேஷன், டாக்குமெண்ட் அப்லோட் இது எல்லாமே நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். பேசிக் டீடைல்ஸை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் தான். ஸோ நீங்க அதை ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஃபேமிலி டீடைல்ஸ் கேட்கும். ஸோ ஃபேமிலி டீடைல்ஸ்ல ஃபாதர் நேம் அண்ட் ஆக்குபேஷன் அண்ட் மதர் நேம் அப்புறம் ஃபேமிலி இன்கம் இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிட்டு என்டர் கொடுத்தது அப்புறம் உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்க வந்து கொரோனா பேட்ச் ஸ்டூடெண்டா, அதாவது 10th வந்து நீங்க கொரோனா பேட்ச்ல முடிச்சீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, நோனா நோ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்க எந்த போர்ட், ஸ்டேட் போர்டோ சிபிஎஸ்இ அப்படிங்கறத கொடுத்துருங்க. அண்ட் மார்க் ஷீட் நம்பரு அந்த எவ்வளவு டோட்டல் மார்க்ஸ் நீங்க எவ்வளவு எடுத்திருக்கீங்க அப்படிங்கறதெல்லாம் கொடுத்துருங்க. 12th அண்ட் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து என்ன முடிச்சிருக்கீங்க, யூஜி, பிஜி அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்க அதை கொடுத்துட்டு நீங்க அதை வந்து என்டர் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. அண்ட் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. அட்ரஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பர்மனன்ட் அட்ரஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபில் பண்ணிடுங்க. ப்ரெசென்ட் நீங்க வேற ஏதாவது இருந்தா மாத்தி கொடுங்க, இல்லை அப்படின்னா சேம் ஆஸ் ப்ரெசென்ட் ஆஸ் அட்ரஸ் கொடுத்துட்டு சேவ் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருங்க.
அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனலா நம்ம வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இங்க போட்டோ, சிக்னேச்சர், கம்யூனிட்டி, எஸ்எஸ்எல்சி ஒவ்வொரு போட்டோ வந்து டாக்குமெண்டா நீங்க வந்து அப்லோட் பண்ணணும். அண்ட் இது எல்லாமே ஜேபெக் ஃபார்மேட்ல 200 KB கம்மியா இருக்கிற மாதிரி தான் நீங்க அப்லோட் பண்ணணும். ஸோ ஒவ்வொன்றா நீங்க அப்லோட் பண்ணிட்டு நீங்க வந்து இங்க நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ணிட்டேன். நீங்க அப்லோட் பண்ணும்போதே வியூ ஆகும். இருந்தாலும் நீங்க டவுட்னா நீங்க வியூ பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். அடுத்தது ஸ்பெஷல் கேட்டகரி. ஸ்பெஷல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 3 கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க ஒவ்வொரு எந்தெந்த கேட்டகரி எலிஜிபிளா இருக்கீங்களோ அந்த கேட்டகரிக்கு நீங்க எஸ்ன்னு கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்துருங்க. அண்ட் எதுவுமே இல்லை அப்படின்னா நோ கொடுத்து நீங்க நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அண்ட் நீங்க கோச்சிங் வந்து எந்த காலேஜ்ல நீங்க வந்து எடுக்க விரும்புறீங்க, சத்யாகராஜா காலேஜ் அண்ட் பிரசிடென்சி ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் என்ன கோச்சிங்க்கு நீங்க வந்து அப்ளை பண்றீங்க, டிஎன்பிஎஸ்சி, எஸ்ஆர்சி ஏதாவது நீங்க ஒண்ணுக்கு தான் நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ ஏதாவது ஒன்றை வந்து சூஸ் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ அண்ட் சப்மிட். உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து ப்ரிவியூ பண்ணுவாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஃபைனலாக நீங்கள் வந்து சப்மிட் கொடுங்க. ஸோ ஒன்ஸ் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எடிட் பண்ண முடியாது. அதனால டாப் டு பாட்டம் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுங்க. இங்கே மறுபடியும் அலர்ட் நியூஸ் கேட்குறாங்க. ஸோ இதை எஸ்ன்னு அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபார்ம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடும். ஸோ நீங்கள் இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் தேங்க்யூ யுவர் அப்ளிகேஷன் வாஸ் சப்மிட்டட் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெப்சைட்டை தான் நீங்கள் பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், தனியாக யாருக்கும் இன்டிமேட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஹோம் அப்படின்னு கிளிக் பண்ணீங்க உங்களுக்கு வந்து இந்த இது ஷோ ஆகும். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் வெரிஃபிகேஷன் டைமில் என்னென்ன கொண்டு வரணும், அண்ட் 10th 12th அண்ட் டிகிரி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இம்பார்ட்டன்ட், அண்ட் ஆதார், 4 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, இது எல்லாமே வந்து நீங்க ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணிருக்கணும். ஸோ இது எல்லாமே இதுதான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க எடுத்துட்டு நீங்க அன்னைக்கு போற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளவுதான், இதுதான் அப்ளிகேஷன் ப்ராசஸ். இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவில் சிஇசிக்கான அப்ளிகேஷன் எப்படி போடுறது, அதுக்கான தகவல்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முழுமையாக பார்த்தோம். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க. நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அண்ட் இது போன்ற ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை தான் நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம சேனலில் வந்து நிறைய பேருக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு எல்லாருக்குமே இதை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம வந்து யூனிக்கா இருக்கக்கூடிய கண்டென்ட்டை தான் நம்ம வந்து போஸ்ட் பண்றோம். ஸோ எல்லாருமே கொடுக்கக்கூடிய கண்டென்ட் இல்லாம ஒரு சில இன்ஃபர்மேஷன் மெயின் கண்டென்ட்டை மட்டும் தான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்றேன். ஸோ நீங்க தாராளமா நம்ம சேனலை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வரலாம். அண்ட் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் சிஇசிக்கு மட்டும்தான் நம்ம சொல்லியிருக்கோம். அண்ட் இதோடைய தகவல்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ நீங்க தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தா மட்டும்தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஸோ இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் கொடுக்குற ஒவ்வொரு அப்டேட்ஸுமே உங்களுக்கு வந்து உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.